பார்த்துட்ருக்குது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி. இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பல்சுவை சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னுடைய நண்பர் எழுதின கவிதையை என் நண்பருக்காக வாசிக்க போகிறேன். ஏன் அவருக்காக வாசிக்கிறேன்னா, அவர் என்னை நம்பி கொடுத்துருக்காரு. என் மேலே இருக்க நம்பிக்கை, என் மேலே இருக்கிற பாசம்னு சொல்லலாம். அதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா, அவர் இயற்கையை பற்றி எழுதி கொடுத்துருந்தார். அவர் இயற்கையை பற்றி எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இயற்கையை நேசித்தேன்னா என்னான்னு தெரியலை. ஆனால் இன்றைக்கி இந்த சூழலில் உட்காந்து பார்க்கும்போது அவர் அந்த இயற்கையை எவ்வளோ நேசிச்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு அதனால் வலியை அனுபவிச்சிருக்கிறாருன்னு என்னால் உணர முடியுது. ஏன் இதை அவ்வளோ தூரம் மற்றவங்களாம் இயற்கையை நேசிக்கலையா, அவர் மட்டும் தான் நேசிக்கிறாரா, என்னமோ இவ்வளோ பெருமையாக பேசுறதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன காரணம்னா, அவருக்கு பார்வை திறன் இல்லை. பார்வை திறன் இல்லாத ஒருத்தர் இயற்கையை எவ்வளோ நேசிக்கும்போது பார்வை கொண்ட நம்மளாம் எந்த மூளைக்கு அப்படின்றத யோசித்து தான் நான் இவ்வளோ வருத்தப்படுறேனே தவிர வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் கிடையாது. அவர் எழுதி கொடுத்த இந்த கவிதையை வாசிக்கிறேன் பாருங்கள். இயற்கை கவிதை. தலைப்பு: இயற்கையை உருவாக்க வேண்டியது நமது பொறுப்பு, இயற்கையை அழிப்பது நமது இழப்பு. பல மரங்களை வெட்டியாச்சு, அந்த இடத்தில் பல மாடி வீடுகளை கட்டியாச்சு. தண்ணீரை காசு கொடுத்து வாங்குகிறோம், இயற்கையை அழித்து தண்ணீர் இல்லாத தேசத்தை உருவாக்குகிறோம். வீடுகளில் மரங்களை வைத்து வளர்த்தது அந்த காலம், அந்த வீட்டில் உள்ள மரங்களை விற்று வாழ்வது இந்த காலம். இயற்கை மனிதனை வாழ வைக்கும், செயற்கை மனிதனை வீழ வைக்கும். நாம் துளைப்பது இயற்கை அல்ல, இன்பமான வாழ்க்கையை. அழுக்கே இல்லாத ஆற்றில் அத்தனை கழிவுகளையும் கொட்டுகிறார்கள். மறுபுறம் மாசற்ற உலகை உருவாக்கவும் என்று மனம் குளிர கூறுகிறார்கள். இயற்கையை நேசிப்போம், செயற்கையை குறைப்போம். பறவைகள் எச்சத்தால் வனமாக்கின பணத்தை அழித்து மனிதன் பணமாக்கினான். நீர்நிலையை மூடுறாங்க, நீரை தேடி ஓடுறாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொல்லுறாங்க, வேரோட மரத்தை பிடுங்குறாங்க. அனைத்தும் கிடைப்பது இயற்கையால், அனைத்தும் அழிவது செயற்கையால். இயற்கையை பாதுகாப்போம், இன்பத்தோடு அனைவரும் வாழ்வோம். வயலெல்லாம் ரசாயனமாச்சு, இயற்கை விவசாயம் காணாமல் போச்சு. இயற்கைக்கு மீண்டும் வருவோம், செயற்கைக்கு விடை கொடுப்போம். இயற்கை வளங்களை காப்பது நம் அனைவரின் பொறுப்பு. அவற்றால் கிடைத்த அனைத்துமே நமக்கு சிறப்பு. இயற்கையோடு வாழ்வோம், இன்பத்தோடு இருப்போம். இந்த சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.